ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். டே 16. இன்றைக்கி நம்ம டே டு டே லைஃப்பில் பேசுகிற தமிழ் வார்த்தைகளை இங்கிலீஷில் பேசுகிறதுக்காக நான் ஒரு 25 சென்டென்சஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போய் லேர்ன் பண்ணிக்கலாம் வாங்க. ஸோ ப்ரீவியஸ் வீடியோலேயும் நான் சொல்லியிருந்தேன் ஒரு நாளைக்கு எவ்வளோ சென்டென்சஸ் போடலாம் அப்படின்னு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 25 சென்டென்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் வந்துச்சு. அப்புறம் இன்னொரு கமெண்ட் பார்த்தீங்கன்னா 50 சென்டென்ஸ் போடுங்க, ஒரு நாளைக்கு 50 சென்டென்சஸ் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 50 சென்டென்சஸ் ஒரு வீடியோ போட்டோம்னா ரொம்ப வீடியோ லென்த் அதிகமாயிரும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, காலையில் 9 மணிக்கு ஒரு வீடியோ, சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு வீடியோன்னு போடுறேன். பார்த்துக்கோங்க, 2 வீடியோ போடுறேன். ஓகே, சரி, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். என் கூட பேசாத, என் கூட பேசாத அப்படின்னு சொல்லுவோம்ல, என் கூட பேசாத அப்படின்றத. டோன்ட் டாக் டு மீ, டோன்ட் டாக் டு மீ, என் கூட பேசாத, டோன்ட் டாக் டு மீ. அடுத்து போதாது, போதாதுன்னா எனக்கு பத்தலை, எனக்கு இன்னும் வேணும், சாப்பாடு இன்னும் வேணும், பத்தாது எனக்கு, இம்பிட்டூன்னு சோறுலாம் பத்தாது, இன்னும் கொஞ்சம் அதிகமாக வைங்க அப்படிங்க. பத்தாது எனக்கு, அதான் போதாதுன்னு போட்டு வச்சுருக்கேன். ஸோ பத்தாது எனக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம்னா, நாட் எனஃப், நாட் எனஃப், நாட் எனஃப் அப்படின்னு சொல்லலாம். போதாது, பத்தாது, இன்னும் எனக்கு பத்தாலை அப்படிங்கிறத நாட் எனஃப்னு சொல்லலாம். இல்லை போதும், போதும் எனக்கு இந்த சோறே போதுமானதான், ஒரு கை சோறே எனக்கு போதும் தான் அப்படிங்கிறத எனாஃப், அதாவது போதாது அப்படிங்கிறத நாட் எனஃப் அப்படின்னு சொல்லலாம். போதும் அப்படிங்கிறத எனாஃப் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து என்னை பேச விடு அப்படிங்கிறத நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவோம். நீயே பேசிகிட்டு இருந்தால் எப்படிறா, என்னையும் பேச விடுறா அப்படின்னு சொல்லுவோம். அந்த என்னையும் பேச விடு, இல்லை ஏதோ ஒரு கன்வர்சேஷனில் நம்மளை பேசவே விடாமல் இருப்பாங்க. அப்போ அந்த டைமில் என்னை பேச விடு அப்படின்னு சொல்கிறத லெட் மீ டாக், லெட் மீ ஸ்பீக், லெட் மீ டாக்னாலும் சரி, லெட் மீ ஸ்பீக். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது உங்களுக்கு எப்படி கரெக்ட், நல்லா யூசேஜ் நல்லா வருதோ, ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லெட் மீ டாக், லெட் மீ ஸ்பீக், ஸோ எப்படி சொல்லலாம். மூஞ்சியை கழுவு அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் வழக்கத்தில். மூஞ்சியை கழுவு, வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா மூஞ்சியை கழுவு அப்படின்றத சொல்லுவோம். வாஷ் யோர் ஃபேஸ், வாஷ் யோர் ஃபேஸ், மூஞ்சியை கழுவு, வாஷ் யோர் ஃபேஸ். அடுத்து உளராத, படிக்க சொன்னால் உளராத, தப்பாக உளராத, படிக்க சொன்னால் ஒழுங்காக படி, உளராத அப்படின்லாம் சொல்லுவோம். சில பேர் சும்மாவே உளருவாங்க, ஏன்னா பேசணுமேனு. அதை டோன்ட் பேபிள் அப்படின்வாங்க. டோன்ட் பேபிள், உளராத, டோன்ட் பேபிள். பேபிள், பேபிள்னாலும் சரி, பிளாபரிங், உளர்றான் அப்படிங்கிறது, உளரிங் அப்படிங்கிறத சொல்லுவோம். பிளாபர், பிளாபிள். அடுத்து திருப்பி கொடு, என்கிட்ட அன்றைக்கி 100 வாங்கினேல, அது திருப்பி கொடு, எனக்கு வேணும், இப்போ எனக்கு தேவை, திருப்பி கொடு, எனக்கு 100 வேணும் அப்படின்றத கிவ் இட் பேக், கிவ் இட் பேக், கிவ் இட் பேக் அப்படின்னு சொல்லலாம். கிவ் இட் பேக், திருப்பி கொடு, கிவ் இட் பேக் அப்படின்னு. அடுத்து என்ன நடக்குது இங்கே, என்ன நடக்குது, என்ன இப்படி ரெண்டே சண்டை போட்டுட்ருக்கீங்க சின்ன பசங்க, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லுவோம். வாட்ஸ் கோயிங் ஆன், வாட்ஸ் கோயிங் ஆன், என்ன நடக்குது. ஸோ இது இந்த கன்வர்சேஷனும் சொல்லலாம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு எங்கேயா போகிறோம் அப்படின்னா, அங்கே சும்மா எதாவது ஜாலியாக விளாண்டுட்ருக்காங்க அப்படின்னா, சும்மா ஆடிட்டு அங்கிட்ட இங்கிட்ட விளாண்டுட்ருக்காங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வாட்ஸ் கோயிங் ஆன், என்ன நடக்குது இங்கே அப்படின்னு கேட்கலாம். அடுத்து இது எவ்வளவு, இந்த தக்காளி எவ்வளவு அப்படிங்கிறது கேட்கலாம். தக்காளி எவ்வளவு, இல்லை இந்த ஃபோனோட விலை எவ்வளவு, இந்த புக்கோட விலை எவ்வளவு அப்படிங்கிறத கேட்கலாம். ஹவு மச் இஸ் திஸ், ஹவு மச் இஸ் திஸ், ஹவு மச் இஸ் திஸ், இது எவ்வளவு, ஹவு மச் எவ்வளவு, ஹவு மச்னு கூட முடிச்சிடலாம் சிம்பிளாக. ஸோ இது எவ்வளவு, இது இப்போ இந்த ஃபோனு இதுன்னு பர்டிகுலராக இதை நம்ம சொல்கிறோம்ல, அதுக்கு இஸ் திஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹவு மச்னா எவ்வளவு, ஹவு மச் இஸ் திஸ்னா இது எவ்வளவு அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்து வேற என்ன, அப்புறம் வேற என்ன அப்படின்னு கேட்போம். சரி, வேலை முடிஞ்சிச்சு, அடுத்து வேற என்ன அப்படிங்கல. வாட் எல்ஸ், வேற என்ன, வேற என்ன, வேற என்ன அப்படிங்கிறத வாட் எல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அடுத்து இருட்டாயிட்டே இருக்குது, ஒர்க் முடிஞ்சிச்சு, எங்கள் வீட்டுக்கு கிளம்பணும், ரொம்ப டைம் ஆயிடுச்சு, இருட்டாயிட்டே இருக்குது, இனி நைட்டில் போகிறது கஷ்டங்க, ஸோ வெளிச்சத்துலேயே போனால் தான் கரெக்டு, ஏன்னா ஸ்ட்ரீட் லைட்லாம் அங்கே கிடையாது, இருட்டாயிட்டே இருக்குது. அதாவது இட்ஸ் கெட்டிங் டார்க், இட்ஸ் கெட்டிங் டார்க், இருட்டாயிட்டே இருக்குது, இட்ஸ் கெட்டிங் டார்க், இருட்டாயிட்டே இருக்குது, இட்ஸ் கெட்டிங் டார்க். அடுத்து அப்படி இல்லை, இல்லை நான் அப்படி சொல்லலை அப்படின்னு சொல்லுவோம்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது, நீ இப்படி நினைக்கிறியா, இல்லை நான் அப்படி சொல்லலை, நான் அப்படி இல்லை அந்த விஷயத்த
நான் அப்படி சொல்லலை அப்படிங்கிற ஒரு இதில். அப்படி இல்லை, நாட் லைக் தட், நாட் லைக் தட், நாட் லைக் தட், அப்படி இல்லை, நாட் லைக் தட், நான் அப்படி கிடையாது அப்படின்னு. தொடர்பில் இரு. தொடர்பில்னா இப்போ வந்துட்டு நம்ம இங்கே வந்து ஏதோ ஒரு ஒர்க் பார்த்துட்ருக்கோம். ஸோ மேலே வந்து நம்ம போய் மாடியில் வந்துட்டு அந்த ஒயரை வந்து நம்ம கரெக்டாக இழுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ வந்து 2 பேருமே ஃபோனில் வந்து கனெக்டில் இருந்தால் தான் ஸோ அந்த வேலை வந்து கரெக்டாக முடியும். இவங்க அங்கே இழுக்கிறக்கும் இங்கே கீழே கரெக்டாக கட் பண்ணுறக்கும். ஸோ அப்போ வந்து அந்த ஒரு கான்வர்சேஷனுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஒரு சிக்னல் பாஸ் பண்ணுறக்கு. ஸோ அப்போ வந்து தொடர்பில் இரு, ஸ்டே இன் டச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டே இன் டச், ஸ்டே இன் டச்னால் இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்கேயா ஊருக்கு போகிறாங்க, தொடர்பிலே இரு, ஃபோன் பண்ணாமல் விட்றாத அப்படின்னு சொல்லணும்ல. ஸ்டே இன் டச் அப்படின்னு சொல்லலாம். நாம் போகலாமா, சரி டைம் ஆச்சு நம்ம போவோமா, கிளாஸுக்கு டைம் ஆச்சு நம்ம போகலாமா, சும்மா இங்கேயே நின்று பேசிகிட்டு இருக்கிறது வேஸ்ட்டு அப்படின்ட்டு. ஷால் வி கோ அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஷால் வி கோ, ஷால் வி கோ, ஷால் வி கோ, நம்ம போகலாமா, ஷால் வி கோ. அடுத்து எனக்கு காய்ச்சல். ஸ்கூலில் நம்ம ஃப்ரெண்டு வந்து பக்கத்தில் சோகமாக உட்காந்துருப்பான். ஏன்டா சோகமாக உட்காந்துருக்கேன், எதாவது பேசுகிறேன் அப்படி. இல்லைடா எனக்கு காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவோம்ல. எனக்கு காய்ச்சல், இல்லை நமக்கே காய்ச்சல்னா ஐ ஹாவ் ஃபீவர், ஐ ஹாவ் ஃபீவர், காய்ச்சல் எனக்கு, ஐ ஹாவ் ஃபீவர் அப்படின்னு சோகமாக சொல்லலாம். கோவப்படாத, ஏன்டா இப்படி டென்ஷன் ஆகிற சம்மந்தமே இல்லாமல், இப்போ எதுக்கு கோவப்படுற, இப்போ ஏன் இந்த சின்ன விஷயத்துக்கு இப்போ கோவப்படுற, தெரியாமல் விழுந்துருச்சு அவ்வளோதான், கோவப்படாத அப்படிங்கிறது. டோன்ட் கெட் ஆங்க்ரி, டோன்ட் கெட் ஆங்க்ரி, டோன்ட் கெட் ஆங்க்ரி, டோன்ட் கெட் ஆங்க்ரி, கோவப்படாத, டோன்ட் கெட் ஆங்க்ரி. அடுத்து தவறுகளை சரி செய். புக்கை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, இந்த நோட்டில் மிஸ்டேக் இருக்கான்னு பாரு, ரெக்கார்ட் நோட்டில் சப்மிட் பண்ண போகிறேன், இப்போ இதெல்லாம் மிஸ்டேக் இருந்தால் பாரு, இருந்துச்சுன்னா சொல்லு அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து டிக் பண்ணி இதெல்லாமே மிஸ்டேக்கு, ஸோ இதை வந்து கரெக்ட் பண்ணு, சரி செய்ய, மிஸ்டேக்கெல்லாம் சரி பண்ணு அப்படிங்கிற எல்லா வார்த்தைக்குமே கரெக்ட் த மிஸ்டேக்ஸ், கரெக்ட் த மிஸ்டேக்ஸ். மிஸ்டேக்னா ஒன்று, மிஸ்டேக்ஸ்னால் நிறையா. கரெக்ட் த மிஸ்டேக்ஸ், கரெக்ட் த மிஸ்டேக் ஒன்றுனா. அடுத்து இது நகைச்சுவே இல்லை, சிரிப்பே எனக்கு வரல அப்படின்னு சொல்லுவோம்ல. சரி காமெடி பண்ணணுமே பண்ணுவாங்க, அது மொக்க காமெடியாக இருக்கும். அப்போ வந்து சொல்லுவோம் இது சிரிப்பே வரல, இல்லை காமெடியே இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்படி திஸ் இஸ் நாட் ஜோக், திஸ் இஸ் நாட் ஜோக். ஏன் சீரியஸான டைமில் வந்துட்டு உங்கள் காமெடி பண்ணுறேன்னு கடுப்பேற்றுவாங்க. திஸ் இஸ் நாட் ஜோக் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். அடுத்து பேருந்தில் ஏறுங்க, பஸ்ஸில் ஏறுங்க. நம்ம எங்கேயா போவோம், அப்போ வந்து சின்ன பசங்க இருக்காங்கன்னா பஸ்ஸில் ஏறுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. பஸ்ஸில் ஏறுங்க அப்படின்னு. கெட் இன் த பஸ், கெட் இன் த பஸ், கெட் இன் த பஸ். அடுத்து பேருந்துலேருந்து இறங்குங்க, பேருந்துலேருந்து இறங்க, பஸ்லேருந்து இறங்க, வந்துடுச்சு இடம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறேன். கெட் ஆஃப் த பஸ், கெட் ஆஃப் த பஸ், கெட் ஆஃப் த பஸ். அடுத்து நான் சொல்லலை, இப்போ எதுக்கு சண்டை போட்டுட்ருக்கானே உனக்கு 2 பேரும், நீ எதுவும் நான் சொன்னதை சொல்லி அவன்கிட்ட சண்டையை மூட்டி விட்டியா அப்படிங்க. இல்லை நான் எதுவும் சொல்லலை, நீ சொன்னதை நான் சொல்லலை எதுவும். ஐ டிடன்ட் சே, நான் சொல்லலை, ஐ டிடன்ட் சே, நான் சொல்லலை. அடுத்து நான் உன்னை சந்திக்க வேண்டும், நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா பார்ப்போம் அப்படின்னு. மீட் பண்ணுவோமா, ஐ வாண்ட் டு மீட் யூ, ஐ வாண்ட் மீட் யூ, ஐ வாண்ட் மீட் யூ அப்படின்னு சொல்லலாம். ஐ வாண்ட் டு மீட் யூ, ஐ வாண்ட் டு மீட் யூ அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது. ஐ வாண்ட் மீட் யூ, ஐ வான அப்படின்னு சொல்லுங்கள். ஐ வாண்ட் மீட் யூ. அடுத்து நல்லா இருக்கியா அப்படிங்கப்போ, இது எந்த மாதிரி நல்லா இருக்கியா அப்படின்னா, பல நாள் பார்க்காம இருந்து பார்க்குற நல்லா இருக்கியா இல்லை, இப்போ கீழே விழுந்திருப்பான், கீழே விழுந்து என்கிட்ட அடி வாங்கியிருப்பான். அப்போ அந்த டைமில் வந்து எந்திரிச்சு வரும்போது ஓகே நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்போம். ஓகேவா அப்படின்னு. ஐயோ ஓகே, ஐயோ ஓகே, ஓகேவா அப்படின்னு கேட்போம்ல. ஐயோ ஓகே அப்படின்னு கேட்கலாம். இப்போல்லாம் வந்து நீ ஓகேவா தான் கேட்குறீங்க. ஸோ அதை வந்து ஐயோ ஓகேனா முடிஞ்சு போச்சு. ரொம்ப எக்ஸ்ட்ரா நிறையா சென்டென்ஸ் வேர்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறதில்ல இந்த சென்டென்ஸாக ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு. ஜஸ்ட் சிம்பிளாக வந்துட்டு ஆயு ஓகேனா முடிஞ்சு வச்சு ஓகேவா அப்படிங்கிறத கேட்க போல. அடுத்து நீ என்ன சமைச்ச, நீ என்ன சமைச்ச, இதை நீன்னு கூட வச்சுக்கலாம், இல்லை நீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் கேட்குறீங்க நீங்கள் என்ன சமைச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். வாட் டிட் யூ குக் அப்படின்னு கேட்கலாம்.
வாட் டிட் யூ குக், வாட் டிட் யூ குக், என்ன சமைச்சிங்க, நீங்கள் என்ன சமைச்சிங்க, வாட் டிட் யூ குக். அடுத்து விரைவில் திரும்பி வாருங்கள், அது சீக்கிரம் திரும்பி வாங்க, அது சீக்கிரம் திரும்பி வாங்க, சீக்கிரம் திரும்பி வாங்க. கம் பேக் ஜூன், சீக்கிரம் திரும்பி வாங்க, கம் பேக் ஜூன் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி 25 சென்டென்சஸ் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். ஈவினிங் வந்து இன்னொரு 25 சென்டென்சஸ் பார்ப்போம். முடிஞ்சால் ட்ரை பண்ணி வீடியோ மேக் பண்ணி போடுறேன்.